ஒரு ஏர் பம்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் ஹோஸு, ஏர் பம்பில் வரக்கூடிய காற்று ரெகுலேட் பண்ணக்கூடிய எல்லோ கலரில் இருக்கக்கூடிய டீராடு ரெகுலேட்டர், ஒரு ப்ளூ கலரில் சொட்டு மருந்து ஃபங்கஸ் வராமல், தொட்டிக்குள்ளே ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு, மீனுக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் மீன் உணவு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னை எப்படி ஏமாத்துறாங்க, மீன் விற்கிறவங்க பண்ணுற ஸ்கேமு, அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். மீன் தொட்டி வாங்குறப்போ அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மீன் தொட்டியினுடைய விலை வந்து 150 ரூபா. இது 3வது மீன் தொட்டி. எதனால் அப்படி நடந்தது 3வது சொல்கிறேன்னா, முதல்ல கொடுக்குற மீன் தொட்டி பற்றி எடுத்துகிட்டு வந்து அது வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தொட்டியை வந்து கழுவுனுங்க, அது வந்து தண்ணியை வந்து ரொப்பி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயம் தெரியாமல் கழுவுறதுக்காக மீன் தொட்டியை வந்து சைடில் பிடிச்சி தூக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, தொட்டி உள்ள தண்ணி வெயிட்டுக்கு கீழ்பாகம் வந்து உடஞ்சி கீழே போத்துக்கிட்டு கீழே தண்ணி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஆகி 2வது போய் தொட்டி வாங்கிட்டு வரப்போ தான் கீழே இருந்து பிடிச்சி தூக்கணும் அப்படின்ற அறிவு வந்து வந்தது. இது அவங்க சொல்ல மாட்டாங்க. இது முதல் ஸ்கேம். 2வது, இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு இடம் மாற்றுறப்போ தொட்டியை தூக்கிட்டு போய் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பக்கெட்டை எடுத்து போய் பக்கத்தில் வச்சு மேலே இருக்கக்கூடிய 1/3 தண்ணியை மட்டும் மாற்றி விட்டால் போதும், அந்த தண்ணியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும் அப்படின்றதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இது 2வது ஸ்கேம். இதை நம்ம தான் அனுபவத்தில் கற்றுக்கிறது. ஏன்னா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டா அவங்களுக்கு வியாபாரம் நடக்காது இல்லையா. அடுத்தாப்புல உங்களுக்கு அந்த ஏர் பம்பு இருக்குது. இந்த ஏர் பம்பு வந்து 100 ரூபா இல்லை 150 ரூபா. நான் வந்து 100 ரூபாய் இதை வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து, இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த 100 ரூபாய் இதை வாங்கிட்டு வந்து போட்டு ஆப்ரேட் பண்ணுனா பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்க்குறாங்க. ஒரு 5 HP மோட்டர் ஓடுற சவுண்டு வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாம் வந்து இந்த சத்தத்தில் இருந்து ரொம்ப அநாயங்க, அது அசந்து போய் அதிர்ந்து போய், நாங்கள் பார்த்த வீடுகளில் மீன் தொட்டியில் இந்த சத்தம் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னடா இது அப்படின்னு இந்த ஏர் பம்பை எடுத்துகிட்டு போய் கடையில் கேட்குறப்போ, அப்படிங்களா 500 ரூபாய்க்கு ஒரு ஏர் பம்ப் இருக்குங்க, அதை ஆப்ரேட் பண்ணால் சத்தம் வராது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏர் பம்பு வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாக்கிட்டாங்க. அப்போ இந்த ஏர் பம்பு என்ன பண்ணுறது, அவ்வளோதான், கோவிந்தான்னு வச்சுக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஒரு ஐட்டத்துக்கு வந்து பில் வந்து போடுவாங்க. அந்த ஹோஸ் பைப் வந்து ஒரு அடி 30 ரூபாம்பாங்க. அது எவ்வளோ வாங்கணுன்றது நமக்கு தெரியாது. அது நீங்களே பார்த்து அளந்து வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா 2 அடி வாங்கினோம்னா அதில் ஒரு 60லேருந்து 90 ரூபா வரைக்கும் ஏமாறுவோம். அதே மாதிரி அந்த ஏர் பம்ப் ரெகுலேட்டர், ஏர் ரெகுலேட்டரு, அது ஒரு 20 ரூபா. அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோனு, அது ஒரு 10 ரூபா, அசந்திங்கன்னா 20 ரூபா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து விற்கிறது இருக்கிற ஸ்கேமு. அடுத்தது அந்த மீன் உணவு பக்கத்தில் பார்த்தீங்களா, அதை கையில் கொடுத்து இதை போடுங்க அப்படின்னு மொட்டையாக சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மீன் உணவு வந்து நம்ம வந்துட்டு 2 தான் போடணும். ஒரு மீனுக்கு 2 தான் போடணும். அது குட்டியாக கடுகு சைஸில் இருக்குமா, முதல்ல மீன் வளர்க்குறவங்களுக்கு என்னடா இந்த ஒரு இது போட்டால் பத்தாதுன்னு சொல்லி நீங்கள் அதை போட்டோன்னா மீன் வந்து அதை தின்னுடும். ஆனால் அதை தின்னுடுச்சுன்னு சந்தோஷப்பட்டு ஒரு 4-5 போட்டிங்கன்னா மீன் வந்து செத்துரும். ஸோ இதையும் அவங்க கரெக்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 4-5 தடவை நம்ம மீன் வாங்கிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்து கொஞ்சம் இழந்ததுக்கப்புறம் தான் நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து தெரியறதுக்கு நம்ம உஷார் ஆகிறதுக்குள்ள கணிசமான பணத்தை நம்ம வந்து இழந்துருவோம். அடுத்தது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மீன் கோல்டு ஃபிஷ்ஷு ஒரு ஜோடி 30 ரூபா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அடடது விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஏமாந்து நமக்கு விற்கப்பட்ட விலையும் தெரியாமல் வாங்கிட்டு வந்து இந்த தண்ணியில் உள்ளே விட்டுருவோம். உள்ளே விட்டோன்னே ஒரு 3வது நாள் அந்த கோல்டு ஃபிஷ்ஷு ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்து செத்துறோம். திருப்பி போனால், சார் ஒரு ஜோடி போட்டால் பத்தாது சார், 2 ஜோடி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொடுங்க அப்படின்னு விலையை கேட்குறப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஜோடி வந்து 30 ரூபா, 2 ஜோடி 60 ரூபான்னு நம்ம நினைப்போம் இல்லையா.
அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு அது செத்துருச்சுங்க சின்ன மீனாக இருக்கிறதுனால பெருசு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோடி வந்து 60 ரூபா, 2 ஜோடி 120 ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டியில் போட்டு அதை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அது ஒரு 4வது நாள் 5வது நாளில் செத்துரும். நமக்கு ஒன்றுமே புரியாது. சரி, திருப்பி மீன் வாங்க போகிறப்போ ஒரு மீன் 120 ரூபாய்ங்க, பெரிய சைஸ் மீன், இதை போட்டால் தான் அந்த மீன் வந்து சாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி 240 ரூபாய்க்குன்னு விற்பாங்க. சரி, அடுத்தது இவங்க பண்ணுற இந்த ஸ்கேமில் மீன் வளர்த்தது போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி மீன் வளர்ப்பை வந்து நிறுத்தியாச்சு. முதல் காரணம் என்னென்னா, அந்த தொட்டியை வந்து வாரம் ரெகுலேட் பண்ணுறப்போ அதில் வரக்கூடிய துர்நாற்றம் வந்து வீடு ஃபுல்லாக ஒரு ஹாலில் வச்சிங்கன்னா ஹாலில் மீன் கழிவு அளவுக்கு அதிகமாக வெளியேற்றுறப்போ அந்த நாற்றம் தாங்காதரா சாமி அந்த ரேஞ்சுக்கு நம்மளே வந்து உணர்ந்துடும். சரி, இப்போ இது என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? மீன் தொட்டியில் வந்துட்டு தண்ணியை ஊற்றி திருப்பி மீன் வளர்க்க போகிறோமா? இல்லை, தண்ணியை ஊற்றி அதில் வாட்டர் பிளான்ட்டு போட்டு வளர்த்துடலாம், மீன் தொட்டி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அந்த ஏர் பம்பை என்ன பண்ணுறது? அந்த ஏர் பம்பை வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்ரு, யூபிஎஸ்க்கு வச்சுருக்கக்கூடிய இன்வெர்ட்ரு வந்துட்டு சூடாகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்குள்ளே வந்து நம்ம சூட்டை எடுக்கிறதுக்கு இதில் வரக்கூடிய காற்றை பயன்படுத்திக்கலாம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க, ஷார்ட்ஸில் போடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் மீன் தொட்டி, மீன் விற்கிறவங்க பண்ணக்கூடிய ஸ்கேமு. இதையும் மீறி நீங்கள் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வளர்ங்க, அதை நான் தடுக்க மாட்டேன்.